Hi all, இன்னைக்கு Friends Beauty Care Academy வாசிகி மணிவண்ணன் YouTube சேனல்ல Day 20 Professional Hair Styling Artistic கோர்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேம் அதேதாங்க different types of friend setting. இன்னைக்கு 7th type of setting பார்க்க போறோம். நான் உங்களுக்கு 1 2 3 ன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு friend setting போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு different types of friend setting. So friend setting very important. நான் லாஸ்ட் வீடியோலயே அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். திருப்பியும் சொல்கிறேன், ஃப்ரெண்ட் செட்டிங் வந்து ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம வந்து பர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு சூட் ஆகிற மாதிரி டெஃபினட்டாக ஃப்ரெண்ட் செட்டிங் போடணும். ஸோ இதில் வந்து சில பேர் வந்து ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும், சில பேர் வந்துட்டு ப்ராட் ஃபேஸ் இருக்கும், சில பேர் வந்துட்டு நீட் ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது புஃப் நம்ம வந்து வைக்கிற வந்து புஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹைட் வைக்கலாம், இல்லை கம்மியாக வைக்கணுமா, முக்கியமாக நம்ம அவங்களுக்கு எவ்வளோ டென்ஸ் இருக்குது ஹேரில் அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பின்னாடி சைடில் அடர்த்தியாக இருக்கும் முடி. ஸோ அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே இவங்களுக்கு நல்லா டென்ஸ் இருக்குப்பா, சூப்பராக நம்ம வந்து இவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி போகணுன்னு சொன்னோன்னா ஃப்ரண்ட்டில் நிறைய பேருக்கு முடியே இருக்காது. ஸோ இதுதான் நம்ம அந்த இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம இப்போல்லாம் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக நம்ம வந்துட்டு கிரிம்பிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் செட்டிங்கில் நிறைய பேருக்கு வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து லைக் அந்த வால்யூம் நம்ம பேக் ஹோம் பண்ணும்போது அந்த வால்யூம் வந்து திக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நம்ம வந்து டஸ்டிங் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஓசிஸ் ப்ளஸில் வரக்கூடிய டஸ்டிங் பவுடர். இந்த பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பேக் ஹோம் பண்ணோம்னா கொஞ்சம் டென்ஸ் கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல டென்ஸ் இருக்கும். அண்ட் வந்து லைக் அந்த ஹோல்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது மெயினாக வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஃப்ரெண்ட் செட்டிங் தான் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஹேர் ஸ்டைல்ஸ். அதனால தான் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எடுத்த உடனே நான் வந்து அட்வான்ஸாக இருக்கக்கூடிய இந்த புல்லிங் வேவ்ஸ் அதெல்லாம் நான் எடுக்காமல் உங்களுக்கு பேசிக்லேருந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக எப்படி போடுறது, ரிசப்ஷன் லுக்குக்கு எப்படி போடலாம், என்கேஜ்மெண்ட்டுக்கு எப்படி போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% ஆஃப் த பிரைட்ஸ் வந்து இந்த மாதிரியான பிரைட்ஸ் தான் ஃப்ரெண்ட் செட்டிங் வந்து சூட் ஆகும். அதுதான் நமக்கு மெயின். ஏன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட் நம்ம ட்ரையல் கொடுக்கும் போதே அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் செட்டிங் நம்ம செக் பண்ணுறோம், எது பண்ணால் அவங்க ஃபேஸ்க்கு சூட் ஆகும்னு சொன்னால் இந்த மாதிரியான பேசிக்காக இருக்கக்கூடிய ஆனால் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைல்ஸ் நீங்கள் அவங்களுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட் செட்டிங் அவங்களுக்கு ஈஸியாக சூட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து அட்வான்ஸாக இருக்கக்கூடிய வேவ்ஸு புல்லிங் அதெல்லாம் அதுக்கு நெக்ஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் ட்ரையல் கொடுங்க. ஸோ நீங்கள் இதில் நீங்கள் பக்காவாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 90% ஆஃப் த பிரைட்ஸை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பலாம் நீங்கள். ஸோ இன்றைக்கி என்ன ஹேர் ஸ்டைல் போடுறன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ சேம் லைக் தட் சென்டர் பார்ட்டிஷன், க்ரௌன் டு இயர் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் 2 லேயராக நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். இன்றைக்கும் நான் உங்களுக்கு வந்து சைட் பார்ட்டிஷன் ஹேர் ஸ்டைல் தான் போட போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு சைட் பார்ட்டிஷன் எடுக்கணுன்னா உங்களோட ஐப்ரோவோட ஆர்ச்சு சென்டர் பாயிண்ட் இதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சைட் பார்ட்டிஷன் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். இந்த லேயரை நம்ம வந்து 2 டிவிஷன்ஸாக நம்ம வந்து பிரிக்கிறோம். ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 2 சைடுக்குமே உங்களுக்கு அடர்த்தியாக கரெக்ட் டென்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால் ஈக்குவலாக 2 இதுக்குமே பிரிச்சுக்கோங்க. 2 டிவிஷனும் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பிரிச்சுக்கணும்.
ஸோ இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே அளவு இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, நான் அதனால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இது டம்மிங்கிறதுனால கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம ஹேருன்னு வரும்போது நீங்கள் வந்து லைக் மேம் எனக்கு வந்து இந்த 3 inches கொடுக்கும் போது இந்த அளவு வந்து பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 inch நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த 2 டிவிஷன் பிரிச்சுட்டு இந்த ஹேர் ஸ்டைல் போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சைடு வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இதையும் நம்ம 2 டிவிஷனாக பிரிக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக லைக் அளவு பத்தாது சில பேருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 inch நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லைக் சில பேருக்கு வந்து இந்த பேக் கோம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு டென்ஸ் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஹேர் தான் இருக்குது பட் அதுக்கு டென்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வால்யூமைஸ்டு பவுடர், இந்த டஸ்டிங் பவுடர்னு சொல்லுவாங்க. இதை ஜஸ்ட் இப்படி டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து பேக் கோம் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் உங்களோட பேக் கோம். இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் கோம் பண்ணுங்கள். நான் ரூட்டில் தான் நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் நான். ஸோ ரூட்லேருந்து ஒரு 1/2 inch மட்டும்தான் நான் வந்து பேக் கோம் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல் ஹேர் நான் வந்து பேக் கோம் பண்ணல. ஸோ இதையுமே நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ரொம்ப மெயினு, அப்போ தான் நம்ம இப்படி பண்ணும்போது இது அழகாக இந்த மாதிரி வரும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம பேக் கோம் பண்ணும்போது. ஸோ ரூட்டில் மட்டும் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்ட்ராங் ஸ்ப்ரே லைட்டாக பண்ணிவிட்டு ஒரு 2 seconds அப்படியே இருங்க. அப்போ வந்து இது அப்படியே ஸ்டிஃபாக உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும். அண்ட் வந்து ஷைன் ஸ்ப்ரே ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது ஷைன் ஸ்ப்ரே. இது இப்படியே விட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக, நான் எதுவுமே பண்ணல, நான் வந்து பேக் கோம் பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இதை இப்படியே விடும்போது எவ்வளோ அழகாக ஸ்டிஃபாக நிற்கிது பாருங்கள் அந்த பேக் கோம். அதை நின்று இப்படி திரும்புது பாருங்கள். மெயின் ரீசன் என்ன, இது எப்படி வந்துச்சு அப்படின்னா நான் ரூட்டில் கொடுத்த பேக் கோம், அந்த பேக் கோமை நல்லா ஸ்ட்ராங்காக நான் வந்துட்டு இந்த பவுடர் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அது நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக நிற்கிது அந்த பேக் கோம். ஸோ நான் இப்படி பெண்ட் பண்ணும்போது அழகாக வந்து இந்த இது வந்து பெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு வருது. ஸோ இதை ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அழகாக எப்படி அந்த பெண்டு வந்திருக்கோ அது கூடவே நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி நீங்கள் வந்து சிசர்ஸ் மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது அப்படியே உள்ள இப்படி இதெல்லாம் நிறைய பேருக்கு ரிசப்ஷனுக்கு ரொம்ப அழகாக சூட் ஆகுங்க. ஒரே மாதிரியே நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஜஸ்ட் இங்கே வரும்போது ஒரே ஒரு, நான் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு இங்கேருந்து இப்படி எடுத்த லைட்டாக 1 twist தான் பண்ணியிருக்கேன். நான் இப்படியே வச்சுக்கிட்டு இந்த சைடில் நான் ஹேர் பின் போட போகிறேன். ரொம்ப ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப ட்விஸ்ட் பண்ணாதீங்க, லைக் இப்படியே வச்சுட்டு ஹேர் பின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரியே இன்னொரு லேயர். இதை நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் 2 பார்ட்டிஷனாக கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பேக் கோம் பண்ணுங்கள்.
லைக் இந்த பவுடர் டஸ்டிங் பவுடர் நம்ம வந்து பண்ணும்போது வால்யூமைஸ்டு பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் படாமல் பார்த்துக்கோங்க. நம்ம மேக்கப் பண்ணியிருந்துட்டு அந்த ஃபேஸில் வந்துட்டு இந்த பவுடர் பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ் மேக்கப் வந்து டேமேஜ் ஆகும், கிரே அடிச்சிடும். ஸோ வெரி கேர்ஃபுல் பை யூஸிங் திஸ் பவுடர். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு பேக்கோம் ரூட்டில் மட்டும் பண்ணுங்கள், போதும். ஃபுல்லாக பண்ணாதீங்க, ரூட்டில் மட்டும் பண்ணுங்கள். பண்ணிட்டு ஸ்ப்ரே பாருங்க எப்படி வருது பாருங்க. அகைன் ஏன்னா நம்ம ஃபுல்லாக பிடிச்சிட்டு பண்ணோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பேக்கோம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரலை அப்படின்னும் போது நம்ம வந்து ரூட்டில் மட்டும்தாங்க பண்ணணும். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் பெருசாக எந்த ஒர்க்குமே பண்ணல, நான் பேக் ஹோம் பண்ணி இப்படி எடுத்து போட்டிருக்கேன். அவ்வளோ அழகாக அந்த லேயர் வந்து இப்படி வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஹோல்டு பண்ணுற இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வச்சுக்கிட்டு இப்படிலாம் சுற்றணும்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. நம்ம இங்கே கிட்ட நம்ம இந்த சைடு நான் பேக் ஹோம் பண்ணியிருக்கேன், நான் இங்கே தான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். இந்த ஹோல்ட் பண்ண இடத்த ஜஸ்ட் வந்து லைக் வந்து இப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன். பண்ணும்போது இதை வந்து இப்படி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி ஐம் ஜஸ்ட் இன்சர்ட்டிங், இது வந்து இப்படி உள்ளே தள்ளுறேன். நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரே ஒரு ட்விஸ்ட்டு. இங்கே வரும்போது செகண்ட் ட்விஸ்ட். இதை தாண்டி நான் வேறு ட்விஸ்ட்டே பண்ணல, ரெண்டு ட்விஸ்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிற இடம் வந்து இங்கே. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஜஸ்ட் ஹேர் பின் பண்ணிட்டு ஓகேவா. பாருங்க எவ்வளோ ஈஸியான ஹேர் ஸ்டைல், பட் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் எவ்வளோ ஹைட் வேணும், கஸ்டமருக்கு வந்து லைக் இது ரொம்ப ப்ராடாக வேண்டாம், சில பேருக்கு வந்து இப்படி அழுத்தமாக லைக் ரொம்ப ப்ராடாக ஆக்கிட்டாலும் சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இதை கரெக்டாக நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க லெவல்லையே இந்த ட்விஸ்ட்டை இப்படி கொண்டு வரணும். சில பேர் இது 3 ட்விஸ்ட்டு கூட போடுவாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ், நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக் சைடில் இந்த புஃப் பின்னாடி தள்ளிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போடலாம். ஆனால் இந்த ட்விஸ்ட் இப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் அழகாக வந்துட்டு ரூட்டில் மட்டும் பேக் ஹோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி பிடிச்சிக்கிற இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எங்கே வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த ட்விஸ்ட் கொடுக்குறோங்கிறது. ஸோ அதையுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ட்விஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தேர் கஸ்டமரோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சைடு வந்து நம்ம வந்து ட்விஸ்ட் வேணுமா அப்படியே பிளெயினாக வேணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு டம்மி ஒன்று வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு லைக் கஸ்டமருக்கு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்.
நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கேர்ள்ஸ் போடுறதுங்கிறது அவங்கவுங்களோட விஷ். சில கஸ்டமர்ஸ் வந்து நிச்சயமாக வந்து ரிசப்ஷன் அப்படின்னா சில பேர் வந்து கேர்ள்ஸ் கேட்பாங்க, ஃப்ரண்ட்டில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் முடி விடுங்க மேம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படி விடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த மாதிரி விடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிசப்ஷன் லுக்குக்கான ஃப்ரண்ட் ஸ்டைல். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சும்மா ஒரு ட்விஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ட்விஸ்ட்டை வச்சு நான் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன்றதை மட்டும் பாருங்கள். லைக் இதே ட்விஸ்ட்டை வச்சே நம்ம வந்து வேரியேஷன் நிறையவே கொடுக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதே ட்விஸ்ட்டை எப்படி எந்த வேரியேஷனில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண தான் நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக அடுத்த ஹேர் ஸ்டைல் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு க்ரியேட்டிவ் உங்கள்கிட்ட வரும். ஸோ டெஃபினட்டாக ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லா வீடியோஸும் மறக்காமல் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு லைக் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு நல்லா புரியும். டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.